கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். என்ன டிப்ஸ் என்ன பார்க்குறீங்க? உங்கள் பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆனது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த இலையை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு மூலம் வந்திருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இந்த இலையை தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கான பெஸ்ட்டு இலையை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதோட பேர் துத்தி இலை. அதோட பேர் துத்தி இலை. அது வந்து வயல்வெளியில் நிறைய இருக்கும். பட் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் கிராமத்தில் உள்ளவங்க. ஆனால் பட்டணத்தில் இருக்கிறவங்க அந்த டவுன் சைட்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலைக்காக அவ்வளோ ஏங்குவாங்க. பட் அவங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? அந்த இலையை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அதோடைய விதைகள் கூட நான் கொஞ்சம் பார்த்தேன். ஸோ அதனால் என்ன செய்ய போகிறோம்னா, அந்த விதைகளை நான் எப்படி போட்டு வளர்க்கலாம்ங்கிறத முதல் கூட நான் உங்களுக்கு வீடியோவை போடலான்னு நினைக்கிறேன். நீங்களும் எனக்கு கூட சேர்ந்து வந்து பாருங்கள். இதுதாங்க அந்த துத்தி இலை. இந்த இலையை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? தொடும்போது செம்ம சாஃப்டாக இருக்கும். ஆடுகள்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு போயிட்டு இப்படி தான் அதோடைய விதை இருக்கும். விதையெல்லாம் இதில் இல்லை, இன்னொரு செடியில் இருக்குமா, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் அதில் பூ இருக்கும். பச்சையாக இருக்கும்போது இப்படி இருக்கும். இதோட இலை இதுதான். வேறு இலைகள் ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் இதோட ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இன்னொரு செடி, அதில் விதைகள் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம் விதைகள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக தெரியுதா? இதாங்க அதோட விதைகள். இன்றைக்கி நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ண போகிறேன் இந்த விதைகளை.